அந்த பொம்பளை யாரு? உன் சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்லலாம், விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதுல நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்னைய கேட்கறது எதுக்கு? பெரியாரை பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல. என்னை அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கெல்லாம் அப்படி பேசலாமா? இப்படி நடத்தலாமா? அதனாலதான் நீங்க என்ன மதிச்சீங்க? அதனால நீங்க என்ன மதிச்சீங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை, ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியில எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற, அவமானப்படுற சீமான் அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிறா. இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிட்டா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சு இருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற பேசுவான். 2023ல எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதரச செலவு இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதரச செலவு காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதரச செலவு காப்பாத்தி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்ப எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்களை டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. 2008ல இருந்து வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்ப எதுக்குடா 2011ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். 2011ல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேத்து வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேத்து தானே சொல்ற, ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதரச செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு
எதை மதரசலம் வந்து உன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான், இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு. முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய, அதுக்கு என்னன்னு போய் பதில் சொல்றா. அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவல பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்பு கட்ட நாய் கூட வாழ்ந்தா பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா வந்து கேவலம். ஒன்னே பெருசா வேணும், பெரிய ஆள் மாதிரி பேச